ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்றைக்கி நம்ம சேனலில் டே 14 ஸ்கின் கேர் சேலஞ்சில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டன் ஃபேஸ் வாஷ், அதாவது கிளென்சர், அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க், இந்த ரெண்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கலாம் நம்ம சேனலில். பட் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்போவாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு ஸ்கின் கேர் சீரீஸில் இது ஒரு வீடியோவாக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இதை ஃபேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமயத்துலேயும் இந்த மாஸ்க் அண்ட் தென் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபேஸில் வந்து ஈவன் ஸ்கின் டோன் இல்லை, அங்கங்கே ஒரு கலராக இருக்குது, வாய்க்கிட்ட பிளாக் கலர், கண்ணுக்கிட்ட அந்த மாதிரி அன்ஈவனாக ஸ்கின் டோன் இருக்குது அப்படிங்கிற சமயத்துலேயும் இந்த ரெண்டு நீங்கள் காம்போவாக யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், ஸோ அதையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்புக்குமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளென்சர். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே ½ லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சுகர் ஃபுல்லாக அந்த லெமன் ஜூஸில் வந்து கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸில் நல்லா ஒட்டிக்கிறோம் அந்த லெமன் ஜூஸு. ஏன்னா சுகரோட கரைஞ்சதுனால நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைம் அப்போ வார்ம் வாட்டரில் வந்து நல்லா ஒரு தடவை ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு. அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக எந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சு யூஸ் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் லைட்டாக தயிர் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கர்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா டெர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணவும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து காம்போவாக யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ், நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்கும். டேன் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டையுமே நீங்கள் காம்போவாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ட்ரை பண்ணுறதை விட காம்போவாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.